அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வர மகாதேவா திரம்பக திருபந்தகாய் திருகாலா கணிகால காலா திருத்ராய் நீலகண்டாய் மிருத்யுஞ்சயாய் சர்வேஸ்வராய் சதாசிவாய் செல்மன் மகாதேவாய நம. அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான ரிஷபராசிக்குண்டான பலன். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிநாதன் பொருளாதார நிலையில ரொம்ப அருமையான காலம். சீர்திருத்தம் அப்படின்னு பேர். நம்ம எங்கெங்க கடன் வாங்கியிருக்கோம், எப்படிலாம் அடைக்கணும், நம்ம என்னென்ன செலவு இருக்குது, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்துக்கு, அடுத்து வரக்கூடிய பண்டிகைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காலம். அதனால் சிக்கனம் உங்களுக்கு மறைமுகமாகவே மனதில் உருவாயிடும். சிக்கனமாக இருக்கணும். வருங்காலத்தில் இத்தனை செலவு இருக்குது, இனிமேல் எந்த விதமான செலவு, வீண் செலவு தவிப்பது சிறந்தது அப்படின்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எண்ணத்தின் விடான ஓட்டம் அதிகரிக்கும். அதனால மனதில் ஒரு தைரியத்தை கொடுக்கும். வருங்காலத்தில் எவ்வளோ செலவு இருக்குது எப்பவுமே நம்ம கட்டுப்படுத்தி வைத்தால் பிற்காலத்தில் உதவுங்கிறது. என்னன்னா நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர் எப்பவுமே தாராளமாக செலவு செய்தே பழக்கப்பட்டவங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நண்பர்கள் உறவினர் வந்தால் அவங்களுக்கு இன்னும் செலவு செய்கிறது தயங்க மாட்டீங்க. உடனே நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கௌரவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. கௌரவம் உங்களுக்கு விட்டு கொடுக்காது. எப்பவுமே தன்முனைப்பு தானாக செயலாற்றும் சொல்லுவோம். அதனால தான் இப்போ அதில் இருந்து நிதானித்து செயலாற்றக்கூடிய தன்மை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து வருவோம். வீணான செலவு வந்து தவிர்ப்பது சிறந்த அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு அதனால பொருளாதார நிலை சீராக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிதிநிலை நெருக்கடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய காலம். இருப்பினும் தொழில் செய்கிற இடத்துல சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போதும் 3ஆம் இடத்துல குரு இருப்பதால் சக ஊழியர்களால் நம்மளுக்கு சில வகையில் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும். அதனால் சற்று கவனமாக இருந்தணும். பணிபுரிய இடத்துல சிறு சிறு தடை தாமதம், நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு டென்ஷன், கோபம், வேலைக்கே போக மனசு வரல அப்படின்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதில் கொஞ்சம் நிதானித்து நம்ம இந்த நேரத்தில் போனால் நம்ம என்னென்ன வேலை செய்யணும் திட்டமிட்டு அந்த வேலை செய்வது, அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பேர் வந்து மாற்றம் கொடுத்துரும். அதனால் சற்று தொழில பணியாற்றும் இடத்துல கவனமாக இருந்து செயலாற்றணும். உங்களுடைய விடாமுயற்சி, நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விடாமுயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விடாமுயற்சி தான் உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும். சரி, நம்ம அந்த முயற்சி செய்வோம், அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும், சோர்வு தன்மை கொடுக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி ஓய்வு சற்று எடுத்துக்கொண்டு ஒரு 5 நிமிடம் ஓய்வு எடுத்து மறுபடியும் ஒரு சிந்தனை செய்து அடுத்த வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தினா தான் உங்களுக்கு உண்டான வேலை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை அன்றாடம் பணி நடக்கும். இல்லைன்னா ஆஃபீஸில் ஏதேனும் ஒரு குறைபாடு உங்கள் மேலே சுமத்தப்படும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவதே சிறந்தது. உடலே அதே மாதிரி சோகத்தை கொடுக்கும், சோர்வு கொடுக்கும். அதனால் பண வரவுக்கு நிகர் என்ன செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனப்பாராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடு செய்வது, முதலீடு வாங்குவது தவிர்ப்பது சிறந்தது. முதலீடு வாங்கினா அவங்க பல விதத்தில் கண்டிஷன் பண்ணுவாங்க. நம்ம முதலீடு செய்கிறதா இருந்தால் அதை ஒரு ஏமாற்றத்தில் போய் முடியும். அதனால் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம், இல்லை ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக வர்றோம் அப்படின்னா சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா, அந்த கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்கினா நம்மளால் நிர்வகிக்க முடியுமா அப்படிலாம் பார்த்து நிதானமாக செய்யணும், திட்டமிட்டு செய்யணும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அவசர புத்தி மட்டுமே கொடுக்கும். உடனே செய்யணுங்கிறது எண்ணம் தான் தோணும். அது மனது போராட்டம் சொல்லுவது. அதனால் இதெல்லாம் வந்து அந்த முதலீடு தவிர்ப்பதே சிறந்தது. அதான் நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு. கை இருப்பு நம்மளுக்கு இருக்கணும்.
கையிருப்பு மீறி நம்ம போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பொருளாதாரம் திருப்திகரமாக நம்ம வைத்துக்கொள்ளணும்னு சொல்லுவார். பொதுவாகவே பொருளாதார நிலை நம்ம சிறப்பாக இருந்தால் தான் நம்ம சமூக அந்தஸ்தோட வாழ முடியும். நம்ம கைப்பணம் நம்மளுக்கு உதவும். பிறட்ட வாங்கி நம்ம செலவு பண்ணுறது மத்தியமம் ஆகிடும். அது பேர் கடன் ஆகிடுது. உறவினர்கிட்ட வாங்கினாலும் சரி, நண்பர்கிட்ட வாங்கினாலும் சரி, வெளி நபர்கிட்ட வாங்கினாலும் சரி, அது கடனே. ஆனால் நம்ம செலவுக்கு யாரும் கொடுத்து உதவ போகிறது கிடையாது. அந்த தைரியம் உங்களுக்கு, அந்த எண்ணம் உங்களுக்கு செயல் உருவாகும். அதனால் சற்று எச்சரிக்கையாக இருந்து வரணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதனால் பொதுவாகவே பொருளாதார விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தினாலே சிறந்ததாகவே அமையும். அதனால் குடும்பத்தில் உண்டான உறவு பேச்சு நிதானம் தேவைப்படும். அதனால் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் சுமூகமான பேசி, நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் பேச்சில் நிதானமாக குறிப்பறந்து செயல்படணும். ஒரு கணவன் பேசுகிறான்னா எதை நோக்கி பேசுகிறாருன்னு ஒரு மனைவி தெரிஞ்சுக்கணும். அதே அளவு மனைவி பேசுகிறான்னு ஒரு கணவன் அதே மாதிரி அவர் என்ன பேசுகிறான்னு கூர்ந்து கவனித்து அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். நடுவில் நம்ம பேசினா அது பிரச்சனையிலே முடியும். அதனால் குடும்ப பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது சிறந்தது. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் முட்டுக்கட்டை போடும். வார்த்தை ஜாலம் தான் இதுக்கு முக்கியத்துவம். செயல் வடிவமாக மாற்றணும். வார்த்தை ஜாலம் செயல் வடிவமாக மாற்றிட்டாலே நம்ம வெற்றி பெறலாம். இப்போ வெற்றி பெறணும். அப்போ குடும்பத்தில் நிதானம், சுமூகமான உறவு, அதே போல் சகோதர சகோதரிகிட்ட இருக்கக்கூடிய இணக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் அதே போல் அதிகரிக்கும். இத்தனை நாள் சந்திக்காத நண்பர்கள்லாம் இந்த காலத்தில், இந்த தருணத்தில், இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். நீண்ட காலம் கழித்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம், அல்லது நீண்ட காலம் கழித்து ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாகவே அதுக்கு நல்ல உறவுகள் புதுப்பித்தல், உறவாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இத்தனையாக இருந்தாலும் முதல்ல சொன்னது போல் மனதிலே ஒரு சோர்வு தன்மை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சற்று கெடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் மிதமான உணவு, சீரான உணவு உட்கொண்டு நேரத்துக்கு தகுந்தபடி உணவு உட்கொண்டு ஓய்வு அதே அளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அல்லது உடற்பயிற்சி செய்து வருவது கால சிறந்தது. சனி பகவான் உங்கள் லாபத்தில் இருந்து செயலாற்றினார். நாங்கள் உங்களுக்கு அதிகமாக ஊக்கத்தை கொடுப்பார். இருப்பினும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஊக்கத்தை குறைத்து கொண்டே இருப்பார். அதில் உடல் ஓய்வு தேவை. மன சோர்விலிருந்து தப்பிக்கணும். இப்போ உடற்பயிற்சி நம்மளுக்கு தேவை. இப்போ உடற்பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையான கவனம் செலுத்தணும். தேவையற்ற எண்ணத்தை வெளியில் வைத்து கொண்டு இந்த தருணத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொருளாதார சீராக வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. பொருளாதார பண விஷயத்தில் அதிகமான செலவுகள் தவிர்த்து இருப்பது சிறந்தது. குடும்ப உறவு அதே போல் கணவன் மனைவி குழந்தைகள் அவர்கள்ட்ட நம்ம சற்று அன்போடு நடந்து கொள்வது கால சிறந்தது. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி நம்ம என்னென்ன செய்யணுங்கிறது முன்கூட்டி யோசனை செய்து கொள்ளக்கூடிய காலம். 2ஆம் இடம் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரத்தன்மையோடு இருப்பதால் ஏதேனும் ஒரு குழப்பம், எந்த விதமான முடிவுக்கு வர முடியலங்கிறது மட்டுமே உங்களுக்கு தோணும். ஆகவே பொருளாதாரம் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் பொறுமையாக இருந்து கவனமாக இருந்து செயலாற்றினாலே வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.